ஹலோ 1 2 3 ஹலோ. யோ என்னையா குறவர்னு கேட்குது? எதையாவது கொண்டாந்து கையில் கொடுத்து விட்டுறீங்க உங்கள் வாட்டில். நமக்கம் ஒன்றும் லாஸ்ட் வீடியோவில் நான் பேசும்போது வாய்ஸ் கிளியராக கேட்கல, கொஞ்சம் மைக்கில் பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் வீடியோவில் நான் மைக்கில் தான் பேசினேன். அது மைக் கொஞ்சம் தூரமாக அதில் ஒழுங்காக கிளியராக கேட்கல போல். இப்போ பேசி கட்டுறேன், கரெக்டாக இருக்க பாருங்கள். ஹலோ 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 ஹலோ. ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேன் ஓடுனால கரெக்டாக கேட்கல போல் லாஸ்ட் வாட்டி. ஆனால் இப்பயும் ஃபேன் ஓடுது. ஆனால் ஃபேன் ஆஃப் ஆனால் இந்த ரூம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால் ரொம்ப வேறு ஊற்றுது, உட்கார முடியல. அது சிஸ்டம் ஹீட்டோ ரொம்ப ஹீட்டாக இருக்குது. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதனால தான் என்னடா இவ்வளோ வாங்கி போட்டிருக்கேன், ஒரு ஏசி வாங்கி போடலாமே. ஆனால் அதுக்கெலாம் மணி இல்லை. அப்போ இதுக்கு மட்டும் எங்கேருந்துடா வந்து ஒன்று சோர்ஸ்? We want to know the source for this business. இதுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வந்துச்சு? Then how is this possible? Come on, tell us. Please come out. Speak out. ஜவாப் தோ. Where is the proof? Tell me. சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யார் உங்க பாஸ்? பாஸ் நம்பிக்கை, நாணயம், கைராசி. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு கேம் ஆனோம்ல, அந்த கார் ரேஸ் கேம். அது கேம் என்னன்னு சொல்ல மறந்துட்டேன். அந்த கேம் பேர் Forza Horizon 5. அதில் நேற்று இப்போ லாஸ்ட் வாட்டி சும்மா ஒரு டிரைவ் தான் போனோம். இந்த வாட்டி ரேஸ் போயிடலாம். 5 4 ஓகே, ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 go. அடப்பாவி, ஒன்றும் இல்லை, இது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ப்ராப்ளம். டேர்னிங்லாம் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. இப்போ இந்த டேர்னிங்கில் நான் திரும்புகிறேன்னா அப்படியே ஸ்டேரிங் ஒரிஜினலாக டைட்டாக பிடிக்கும், இல்லைன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி திரும்பாது. அந்த கோபோ லைட்டு வெளியே போகும், ரோடு இருக்கா அந்த மாதிரியே போகும். இவங்களாம் இடிச்சு நானே ஓட்ட தெரியாமல் போட்டுட்டு இருக்குது. டேர்னிங்லாம் லைட்டாக ஆக்சிடென்ட் கொடுத்தா கூட ட்ரிஃப்ட் ஆகிடும் வண்டி. அங்கே தான் போயிடுவீங்க இந்த வந்துடுறாரா? அப்படியே அவங்க பிடிச்சிட்டாங்க. ஆடோ பாருங்களா, போன வாட்டிலாம் சும்மா ஓட்டிருந்தேன். இப்போ ரேஸ் ஓட்டும்போது செம்ம டஃப்பாக இருக்கும் உண்மையிலே. அப்படியே ரியலிஸ்டிக்காக கரெக்டாக கியர் கட் பண்ணி திரும்பினா தான் திரும்ப வண்டி, இல்லைனா திரும்ப மாட்டேங்குது. அப்படியே எங்கேயா போய் முட்டிக்கிறேன். அதனால இந்த வாட்டி நான் உங்களுக்கு இந்த ஃபுட்ரஸ் ரெக்கார்டும் காமிச்சிருக்கேன். எப்படி கரெக்டாக கியர் ஆக்சிடென்ட் எப்படி கொடுக்குறேன், பிரேக்கிங், அந்த வீடியோ கூட கீழே இருக்குது பார்த்தேன். இதெல்லாம் செட் பண்ணவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. போலீஸ் வண்டி வருது. அடோ பாவி, டாமிட்டோட ஒரு கையெல்லாம் ஓட்டா செம்ம கஷ்டமாக இருக்குது. ஸ்டேரிங் கையை விட்டு போயிடுது. ஆனால் ரியல் பேசுகிற பொண்ணுங்க இருக்குது. இந்த டைம் தான் இந்த இடத்துல டிக்கெட் கட் பண்ணி தான் திரும்பணும், இல்லைன்னா அவள் தான் வண்டி தம்மால் தான் எங்கேயா போயிடுது. அந்த முன்னாடி செகண்ட் தேர்ட் கார் போடலாம். அது மாதிரி இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தில் அவங்க பேரில் அதாவது மென்ஷன் பண்ணுங்க, தேவையில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கார் மாரி இருக்குது HSL. செகண்டு இந்த ரேஸ் முடியல, சும்மா சொல்ல செகண்ட். இப்போதான் கொஞ்சம் சீரியஸாக ஓட்டுறப்பெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஆடோமாவி போயிடலாம் 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 போயிடலாம்.
திருப்பி ரோட்டுக்கு வந்து விடும் அது. அதுக்கப்புறம் தான் நான் வண்டி எடுத்துகிட்டு போகணும். சரி என்னடா இது, ரீசெட் கார் பொசிஷன் கொடுத்து தான் போகணும் நம்ம. அதுக்குள்ளே அவனுக்கு மாதிரி எங்கேயோ போயிட்டுருப்பானுங்க. அப்பா நல்ல வேலை இங்கே தான் இருக்காது, அதுக்குள்ளே போயிடலாம். பள்ளத்தில் பறக்க விட்டோம் வண்டி. எங்கேயோ லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். உடச்சி தள்ளுறாத. ஆடோ போய் உடைக்க முடியாதா? உடைக்க முடியாது போல். திருப்பி ரீசெட் கார் பொசிஷன். எப்படி சீட்டிங் பண்ணுறாடா? சீட்டிங். இது வந்து ரோட்டில் எடுத்து வந்து விட்டுரும். என்ன பண்ணுறது, எடுத்தோடனே கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கலாம். சீட் கோட்லாம் இல்லை, அது வந்து காரை வந்து ரீசெட் பண்ணி ரோட்டில் விட்டுரும். அதுக்கு இந்த ஃப்ரண்ட்லாம் விடாது, பேக்கில் தான் விடும். அவனுக்கு எது லாஸ்ட் பொசிஷனோ அந்த லாஸ்ட் பொசிஷன் தான் விடும். இந்த மாதிரி ஒரு வாட்டி என்ன சொல்லுங்க, ரோட்டில் ஓட்டுறாடே. ஸோ சீட் செகண்ட் வந்து சொன்னேன், வாயை திறந்தாலே நம்மளுக்கு எதுவுமே செட் ஆகாது. என்ன சாவூர்வலமா போற, கொஞ்சம் வேகமா தான் போயேன். இந்த வண்டி அவ்வளவுதான் போகும். ஏண்டா வண்டி பிக்கப் சரியில்லைன்னு போன வாரம் தான் 8000 ரூபாய் வாங்கி சர்வீஸ் பண்ணீங்க. அது அந்த வண்டி என்ன ஸ்பீடா போகுது பாத்தீங்களா? ரேஸ் முடியும் போது எத்தாவது 5 ஜெயிச்சிட்டோம் மாறா. கையில் ஆகாசம். 5th பொசிஷன். நான் சத்தியமாக சொல்கிறேன், இது வரைக்கும் 12th பொசிஷன் அதெல்லாம் வந்திருந்தேன். 5th பொசிஷன் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க. வீடியோவில் போய் 12th 5th இது போதும் கைஸ், இது போதும். வேறு லெவல். ஓகே.